கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 100:1. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம் கர்த்தர் கொடுக்கிறார். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அநேக நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம் கடந்து வந்தது கர்த்தருடைய கிருபை, நம்மை பாதுகாத்தது கர்த்தருடைய கிருபை, நம்மை சுமந்து வந்தது கர்த்தருடைய கிருபை, நம்மை நடத்தினது கர்த்தருடைய கிருபை, நம்மை போஷித்தது கர்த்தருடைய கிருபை. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நொடி பொழுது கூட நம்மால் வாழவே முடியாது. அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார், அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், அவர் நம்மை பராமரித்திருக்கிறார். நம் கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், நன்றி பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார், அவர் ஒருவரே நம்மை பாதுகாத்திருக்கிறார். பொல்லாத சத்துருவானவன் நம் விரோதமாய் பல காரியங்களை எழுப்பி வந்தாலும் செய்தாலும், மனிதர்கள் எழுப்பினாலும் ஆயுதங்களை எழுப்பினாலும் அது ஒன்றும் வாய்க்காதபடிக்கு பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கரடு முரடான பாதைகளில் நாம் கடந்து வருகிற போது கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அவர் இல்லாமல் ஒரு நொடியை கூட நம்மால் கடக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை கடக்க பண்ணுகிறார். நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு கம்பீர சத்தத்தோடு துதியை செலுத்துவோம், ஆராதனை செலுத்துவோம், நன்றிகளை செலுத்துவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாய் நம்மை நடத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நடத்தி வந்த விதங்களை, பாதுகாத்த போஷித்த விதங்களை எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நன்றிகளை செலுத்துகிறோம். கம்பீர சத்தத்தோடு துதிகளை செலுத்துகிறோம், கம்பீர சத்தத்தோடு ஆராதனை செலுத்துகிறோம், கம்பீர சத்தத்தோடு நன்றிகளை செலுத்துகிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இதுவரையில் நடத்தி வந்தவர், இனியும் நீர் நடத்த வல்லவர். சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார்.